ஒன்று மொதல் சொல்லிடுறேன். 9th ஒன்று வந்து எதுவுமே கிடையாது, கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே இருக்கிறத இங்கே எழுதணும். லைக் இந்த டேட்டா F1 கொடுத்தா அந்த டேட்டா F2வில் வரணும். அதாவது இங்கே எதுனாலும் கொடுக்கலாம், 0A 1 2 3 4 AB இந்த மாதிரி எது கொடுக்கலாம், அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும் அதே இதில். அவ்வளோதான் 9th ஒன்று. இப்போ 8th இதில் இருக்குல்ல, இது வந்து எப்படி எழுதுனா 3FFD. அடுத்து வந்து FE31 FE31. இது எப்படி கால்குலேட்டரில் போகணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து மோடை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பேஸ் வருதா, பேஸ் வந்தோடனையும் 3 அமுக்கணுனையும் இங்கே வந்து டியில் நிற்கும், இப்படி நிற்கும். அதனால் ஹெக்ஸாடெசிமல் ஹெக்ஸ் இது அமுக்கணும். ஹெக்ஸ் அமுக்குனா ஹெக்ஸாடெசிமலாக மாறிடும். அப்போ இந்த இன்புட்டை கொடுக்கணும், 3FFD ப்ளஸ் FE31 FE31. இது வந்துருச்சு ஆன்சர். வந்து இது வந்து கேரி பிட்டு 2 எழுதணும். ஃபஸ்ட்டு 2E எழுதணும், அடுத்து 3E, அடுத்து 0 இங்கே 1ன்றது வந்து கேரி பிட்டு இருக்கா. 2E 3E 01 கேரி பிட்டு. அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும் பண்ணணும். இதை எப்படி மேனுவல் கால்குலேஷன் எழுதணும்னா, நான் வந்து உனக்கு மேனுவல் கால்குலேஷன் பண்ண சொல்லலை, ஆனால் இப்படி எழுதிடு. 3FFDனா இதை வந்து 842 கோடுக்கு மாற்று. அப்போ வந்து 3னா என்ன வரும், 0011. Fனா 15 சொன்னேன், ஸோ இது ஃபுல்லாமே 1111. அதாவது 8 4 2 1 இது 15. அதே மாதிரி Fனா இது. Dனா வந்து நான் எப்படி F15 சொல்கிறேன்னா, 9 வரையும் தான் எழுதுவோம். 10க்கு அடுத்து A, 10னா A, B, C, D, E, F, 12 13 14 15. இப்போ Dக்கு வந்து 13, ஸோ 13க்கு வந்து என்ன வரும், அப்போ 8 4 1, அப்போ 0. அடுத்து வந்து FE31க்கும் எழுதணும். FEனா என்னது, 15 மொதல். அடுத்து இது 14, 3னா 0011. 1க்கு வந்து 0001. இப்படி எழுதிட்டு இப்போ வந்த ஆன்சர் உனக்கு என்ன வந்துச்சு, கேரி வந்து 1 வந்தது, அதை 001 இங்கே தனியாக எழுதி வச்சுக்கோ. அடுத்து வந்து வரிசைக்கு இங்கேருந்து எழுதணும். EA இந்த இருக்குல்ல, EA 2 EA 3. ஓகேவா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண வேணாம் நீ. இப்போ ஈக்குரிய நம்பர் என்னது, 14னா அப்படியே எழுதிடு. என்னது 1 1 1 சரி 1 0ன்னு வரும், 14. அவ்வளோதான். இப்போ 2னா 1 0 0 0. அடுத்து ஈக்கு திருப்பி அதே தான் வரும். அவ்வளோதான். இதான் மேனுவல் கால்குலேஷன். இப்படி எழுதி வச்சிடலாம். எப்படி இது பண்ணுறோம் கால்குலேஷன் மேனுவல் எப்படின்னா, 1 1னா 0, திருப்பி இங்கே 1 வரும். அந்த மாதிரி மேனுவல் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி பண்ணாமல் மொதல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து அதை எடுத்து எழுதிடு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது அடிஷனுக்குரியது. மல்டிப்ளிகேஷனுக்கும் இப்படி தான் வரும். மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. F1 இதில் கொடுக்குறேன், F1 F2 F1 F2 0, அதை மல்டிப்ளை பண்ணணும் இதோட 0501ஓட. 0501 இந்த வருதா. முதல்ல என்ன இருக்குது, F2 AB 6A சாரி BA, அடுத்து 04 வரிசைக்காக இருக்கும், அதை எடுத்து எழுதணும். மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம், கேட்க மாட்டாங்க ஒன்றும். ஃபஸ்ட்டு வந்து இந்த F1 F2 முதல் பைனரிக்கு மாற்று, அதே மாதிரி இதையும் பைனரிக்கு மாற்றிட்டு
ஆன்சர் வந்து எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் வந்து கால்குலேட்டரில் போட்டதில் இது வந்துச்சா, அப்போ லாஸ்ட்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிருது. லைக் எப்படின்னா, இங்கே F2 வந்து என்ன ஆன்சர் இருக்குது, F2ன்னு இருக்குது. அப்போ வந்து 2 எழுது, அடுத்து F, அடுத்து ஏபி, பிஏ, அடுத்து பிஏ, ஏபி, அடுத்து 4 0. இதை அப்படியே பைனரிக்கு மாற்றி இங்கே எழுதி வச்சிரு. அதுக்கு மேலே ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு, அதாவது இந்த கொஸ்டினை ரெண்டையும் எழுதி வச்சிரு. ஏஎஃப் F2 எழுதிட்டு, அடுத்து இதை எழுதிட்டு, அடுத்த ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக இதை கீழே எழுதிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி 4 டிஜிட் பைனரியில் 0 0 1 0 எஃப்க்கு அப்படியே வருஷக்கு எழுதி வச்சிரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டிவிஷனுக்கு இதை வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் மக் அடிச்சுட்டு போயிடுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது பெரிய கால்குலேஷன் போகும். அது வேணாம். அதனால் வந்து மக் அடிச்சிரு. அண்ட் எக்ஸாருக்கு எப்படி பண்ணணும்னா, அண்ட் எக்ஸாருக்கு இதில் கால்குலேட்டரில் எப்படி பண்ணணும் சொல்லி இந்த இருக்குது 2315 இதில் இங்கே லாஜிக்னு ஒன்று இருக்கும். லாஜிக் கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஆண்டு தான். ஆண்டு பண்ண போகிறோம் அப்படின்னா 1 அமுக்கணும். இங்கே ஆண்டுன்னு வந்துடும். அடுத்து 4217 ஈக்குவல் டு கொடுத்தோம்னா என்ன இருக்கா, 15 அடுத்து 02. இதே அதே மாதிரி தான் 2 இது நம்பரை எழுது. அடுத்து லைக் வந்து 2315 இதை வந்து 4 டிஜிட்டுக்கு மாற்றி இங்கே எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி 4217 இதை 4 டிஜிட் மாற்றி இங்கே எழுதிக்கோ. ரெண்டுக்கும் ஆன்சரு தெரியாது உனக்கு. ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதிடு. இதில் வந்து 1502 5 போட்டு, அடுத்து 1, அடுத்து 2 0. இதை கீழே எழுதிக்கோ. 2515 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடு. அப்போ 0 0 0 0ன்னு வரும். 2க்கு வந்து 0 0 1 0, 1க்கு 0 0 0 1, 5க்கு வந்து 0 0 1 0 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி. அண்டுக்கு இப்படி தான். நெகோசியேஷனுக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் வாங்குவோம். நெகோசியேஷனுக்கும் இதே மாதிரி தான். 2FFனா இதில் லாஜிக்கில் இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறோம். நாட்டு இருக்கா? நாட்டுக்கு இந்த இருக்குது. நாட்டு நெகோசியேஷன் ரெண்டுக்குமே இருக்குது. அவ்வளோதான். இது மாதிரி தான் பண்ணுவோம்.